வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். சில தினங்களாக காய்ச்சல் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். காய்ச்சல் என்பது நோய் என்று கருதி கொண்டு காய்ச்சலுக்காக ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி வரக்கூடிய நாம் காய்ச்சலை, உடலின் வெப்பத்தினை, சூட்டினை தணிப்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து வருவோம். ஆனால் காய்ச்சல் எதற்காக ஏற்பட்டது என்று ஒட்டுமொத்தமாக நாம் உற்று நோக்கினால், உடலில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கழிவினை வெளியேற்றுவதற்காக உடல் தானாக உருவாக்கியதுதான் காய்ச்சல். காய்ச்சல் எதற்காக உருவாகி இருக்கிறது என்றால், உடலின் நன்மைக்காக உடலே உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நமது அறிவு என்ன செய்கிறது என்றால், அந்த காய்ச்சல் என்பது நோய், உடலில் வெப்பம் இருக்கக்கூடாது, எனவே காய்ச்சலை குறைக்க வேண்டும் என்று ரசாயன மருந்துகளை பயன்படுத்துகிறோம். இந்த ரசாயன மருந்துகளை நாம் பயன்படுத்தி காய்ச்சலை தணிக்கும் போது, உடலின் வெப்பத்தை குறைக்கும் போது எவ்விதமான உடல் தொந்தரவுகள் ஏற்படும், அது எந்தெந்த நிலையில் கொண்டு சென்று முடிக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோமேயானால், காய்ச்சலை சிவப்பு கம்பளம் விரித்து நாம் வரவேற்போம். நேற்றைய பதிவில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் குறித்து நாம் பார்த்தோம். பெரியவர்களுக்கு தோன்றக்கூடிய காய்ச்சலை விட குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது பதட்டம் பெரியவர்களுக்கு ஏற்படும். ஆனால் குழந்தையின் உடலானது அந்த உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவையற்ற ஒரு கழிவினை வெளியேற்றுவதற்காகத்தான் அந்த உடலில் ஒரு காய்ச்சலை தற்காலிகமாக உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமேயானால், அந்த காய்ச்சலை குறைப்பதற்கான செயல்பாடுகளில் நாம் ஈடுபட மாட்டோம். அதற்கு மாறாக, குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான ஒத்துழைப்பை நாம் கொடுப்போம். குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கும்போது குழந்தை யார் மீது அதிக அளவு அன்பு வைத்திருக்கிறதோ அவர்களது அரவணைப்பை எதிர்பார்க்கும். அவர்கள் அருகில் இருந்து கொண்டு தட்டி கொடுத்து மென்மையான வார்த்தைகளை கூறி குழந்தையை முழுமையாக ஓய்வெடுக்க வைத்தோமேயானால், அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய காய்ச்சல் படிப்படியாக தணிய துவங்கும், குறைய துவங்கும். அந்த சமயத்தில் தலைப்பகுதி மட்டும் அதிக வெப்பமாக கூடாது என்பதற்காக முன்னோர்கள் என்ன ஏற்பாட்டினை செய்து வைத்தார்கள் என்றால், ஒரு வெள்ளை துணியை தண்ணீரில் நனைத்து புழிந்து அந்த நெற்றி பகுதியில், தலைப்பகுதியில் ஒத்தடம் விடுவார்கள். வெள்ளை துணியினால், ஈரத் துணியினால் பத்து போல போட்டு விடுவார்கள். அந்த ஈரத்துணியில் பத்து போடும்போது தலைப்பகுதி வெப்பமாகாமல் இருக்கும். காரணம், தலைப்பகுதியில் தான் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நரம்புகளின் முடிச்சு இருக்கிறது. அதற்கு தான் மூளை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நரம்பு மண்டலங்களின் முடிச்சு அதிக வெப்பமாகிவிடக் கூடாது. அது ஒரு மிதமான வெப்பத்தில் தான் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தலைப்பகுதியில், நெற்றி பகுதியில் பற்று போடுகிறோம். குழந்தைக்கு பெரிய அளவில் காய்ச்சல் இருக்கும்போது பசி இருக்காது. உணவு வேண்டுமா என்று நாம் கேட்கலாம். வேண்டாம் என்றால் உணவு கேட்கும் வரை நாம் காத்திருக்கலாம். காய்ச்சல் இருக்கும்போது வயிற்றில் பசி இருக்காது. ஆனால் வறட்சி தன்மை ஒன்று நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதன் வெளிப்பாடாக உதட்டு பகுதிகளில் வெடிப்புகளும் பிளவுகளும் ஒரு வறட்சியும் நமக்கு தோன்றும். அந்த சமயத்தில் தண்ணீர் கூட நமக்கு குடிக்க பிடிக்காது. தண்ணீரை குடித்தால் கூட ஒரு வாந்தி உணர்வு சிலருக்கு வர தோன்றும். என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு எனக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் தாருங்கள் என்று கேட்க தெரியாது. எனவே தண்ணீரை எடுத்து உதட்டில் நம்ம ஒத்திவிட்டால் போதும். அந்த உதட்டில் இருக்கக்கூடிய வறட்சி குறையும். அந்த வறட்சி உதட்டில் ஏற்படக்கூடிய வறட்சி கிடையாது, மண்ணீரலில், இரைப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு வறட்சி. உதட்டை நாம் தண்ணீரால் நனைத்து விடும்போது மண்ணீரல் என்பது குளிர்ச்சி அடைய துவங்கும். தாகம் என்ற ஒரு உணர்வு ஏற்படும் போது தேவையான அளவிற்கு ஒரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ தண்ணீரை குடித்தால் போதுமானது. முழு ஓய்வு தேவை.
உணவு சாப்பிடாமல் காய்ச்சல் இருக்கும்போது முழு ஓய்வு எடுத்தால் உடம்பு என்னத்துக்கு ஆவது என்ற கேள்வி நமக்கு ஏற்படும். எது ஒன்றும் ஆகாது, நன்மைதான் நடக்கும். காரணம், உடலில் கழிவுகள் வெளியேறிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் உணவு உள்வாங்குதல் வேலையை உடல் குறைத்துக் கொள்ளும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் காய்ச்சல் எதற்காக ஏற்பட்டு இருக்கிறது? உடலில் தேவையற்ற ஏதோ ஒரு கழிவினை வெளியேற்றுவதற்காக காய்ச்சல் உருவாகி இருக்கிறது. அந்த சமயத்தில் நம்ம உணவு சாப்பிடாமல் ஓய்வெடுத்தால் போதுமானது. ஒரு கட்டத்தில் நமக்கு பசி எடுக்க துவங்கும், பசி உணர்வு ஏற்படும். அந்த பசி உணர்வு ஏற்படும் போது மிக எளிமையாக செரிமானமாகக்கூடிய பழ உணவுகள், கஞ்சி, சூப்பு, ரசம் போன்ற உணவுகளை நாம் உண்ணும்போது அது மிக எளிமையாக நமக்கு செரிமானம் நடக்கும். அதுவும் வழக்கமாக உண்ணக்கூடிய அளவிற்கு உண்ண முடியாது. ஒரு குறுகிய அளவிற்குத்தான் நாம் உண்ண முடியும். காரணம், உடலுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த கழிவினை வெளியேற்றுவதற்காக. அதற்காக பசி என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி உடல் உணவை கேட்கிறது. உடல் உணவை கேட்கும்போது எந்த அளவிற்கு உணவு கேட்கிறதோ அந்த அளவிற்கு நாம் உணவு எடுத்துக்கொண்டால் போதுமானது. காய்ச்சல் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் காய்ச்சல் உச்சத்திற்கு சென்று குறையும் தணியும் சமயத்தில் அதிகமாக உணவு உண்ண வேண்டும் என்ற ஒரு நமக்கு ஏற்படும். ஆனால் உணவு உண்ணத் துவங்கினோமேயானால் ஓரிரண்டு கவலம் உணவு நாம் சாப்பிடும் போதே போதும் என்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அத்தோடு நாம் அந்த வேளை உணவை நிறுத்திக் கொண்டால் போதுமானது. அடுத்தடுத்து நமக்கு பசி எடுக்க துவங்கும். அந்த சமயத்தில் எந்த அளவிற்கு பசி இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் உணவு எடுத்துக்கொள்ளலாம். இது இயல்பான வாழ்வியல் முறை. ஆனால் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறை, காய்ச்சல் இருக்கும்போது பசி இருக்காது. அந்த சமயத்தில் கட்டாயப்படுத்தி உணவை நாம் திணிப்போம். இந்த உடல் அந்த உணவை ஏற்க மறுக்கும். ஏற்கனவே செரிமான சக்தி குறைவாக இருப்பதனால்தான் பசி என்ற உணர்வை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டது உடல். அந்த சமயத்தில் செரிமானம் ஆவதற்கே சிரமமாக இருக்கக்கூடிய மிக கடினமான உணவுகளை நாம் கொடுக்கும்போது அந்த உடலானது அந்த உணவை செரிக்க மறுக்கும். இதை பற்றி தான் முதல் நாள் பதிவில் நாம் பார்த்தோம். செரிமானத்திற்கு மிக கடினமான உணவு எதுவென்று பார்த்தால், தொட்டு பார்த்தால் பஞ்சு போல இருக்கக்கூடிய பன், பிரெட், பிஸ்கட், இது போன்ற பார்ப்பதற்கு மென்மையாக இருக்கக்கூடிய இந்த உணவுகள் செரிமானத்திற்கு மிகவும் கடினமான உணவுகள். இந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும், குறிப்பாக காய்ச்சல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதற்கு முன்பு காய்ச்சலுக்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்துகளை நாம் அந்த சமயத்தில் தவிர்க்க வேண்டும். ஏன் ரசாயன மருந்துகளை தவிர்க்க வேண்டும் என்றால், ரசாயன மருந்துகளை நாம் பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் குறைந்துவிடும். வெப்பம் குறைந்தால் காய்ச்சல் குறைந்துவிடும். நம் உடல் சரியாகி விட்டது என்று நாம் பணிக்கு நாம் திரும்புவோம். ஆனால் உடல் சரியாகவில்லை. சரியாகி கொண்டிருந்த உடல் இப்போது அந்த சரியாகும் வேலையை தற்காலிகமாக நிறுத்திவிட்டது. உடலை விட்டு வெளியேறி கொண்டிருந்த அந்த கழிவுகள் உடலுக்குள்ளேயே தங்க துவங்கிவிட்டது. ஒரே ஒரு மாத்திரை நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா உடல் குப்பென்று வேர்க்கும். வேர்த்து அந்த குளிர்ச்சியில் வெப்பத்தை தணிக்கும். ஆனா நம்ம எவ்வளவு மாத்திரை போட்டாலும் மீண்டும் அந்த காய்ச்சலை நம்மால் வர வைக்க முடியாது. அப்போ மனித அறிவால் செய்ய முடியாத ஒரு செயலை இந்த இயற்கையான இயல்பான நமது உடல் செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நம்ம ஒத்துழைப்பு தர வேண்டும். காய்ச்சல் ஏற்பட்டு பெரிய அளவில் உடல் சேதமோ உறுப்புகள் சேதமோ இன்று இவர்கள் குறிப்பிடுவது போல மரணமோ ஏற்படுவது கிடையாது. ஆனால் காய்ச்சல் வந்து ஒருவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி மட்டும் பரவலாக வெளிப்படும் சில சமயங்களில். ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் மட்டும் தனிச்சையாக இருக்குமா? ஒரு உடலில் வேறு எந்த தொந்தரவும் கிடையாது, அவருக்கு காய்ச்சல் மட்டும்தான் இருக்கிறது என்று இதுவரை உலகத்தில் எவருக்கேனும் காய்ச்சல் வந்திருக்கிறதா என்றால் கிடையாது. உடலில் வேறு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும். அந்த சமயத்தில் காய்ச்சல் ஏற்படும். மூட்டுகளில் அதிகமான கழிவுகள் சேர்ந்து மூட்டின் இயல்புத்தன்மையை தடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருவருக்கு மூட்டு பகுதிகளில் கழிவுகள் தேங்கி இருக்கிறது என்றால் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது.
சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய நுண்துவாரங்களில் அதிகமான அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அவருக்கு சிறுநீர் போக்கில் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட போகிறது என்றால் அவருக்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இரவு தூக்கத்தை புறக்கணித்து இரவில் தொடர்ந்து விழித்து கொண்டு உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய பலருக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய துவங்கும். எனவே எந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய துவங்குகிறதோ அந்த உடலில் மீண்டும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மீட்டெடுப்பதற்காக அவருக்கு காய்ச்சல் வர துவங்கும். நெஞ்சு பகுதியில் ஒருவருக்கு கழிவுகள் கூடுதலாக தேங்கி அந்த கழிவுகளால் சுவாசத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அவருக்கு காய்ச்சல் வர துவங்கும். இரத்தம் பீச்சி பாயக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்களில் கழிவுகளின் தன்மை கூடுதலாக இருந்து இரத்த ஓட்டத்தில் ஒரு சீர்குலைவு ஏற்படுகிறது என்றால் அந்த கழிவுகளை கரைப்பதற்காக ஒருவருக்கு காய்ச்சல் வர துவங்கும். கல்லீரல் பகுதிகளில் கழிவு தேக்கம், நுரையீரல் பகுதிகளில் கழிவு தேக்கம், சிறுகுடல் பெருகுடல் பகுதிகளில் கழிவு தேக்கம், தசை நார்களில் கழிவு தேக்கம், நரம்புகளில் கழிவு தேக்கம், கண்ணில் கழிவு தேக்கம் என பல்வேறு விதமான கழிவுகளை வெளியேற்றுவதற்காக உடலில் காய்ச்சல் வர துவங்கும். பொதுவாக நம்ம என்ன பார்ப்போம், எதை கவனிப்போம் அப்படின்னா, உடலில் பல்வேறு விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் கூட எந்த தொந்தரவு பிரதானமாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மிடம் சிகிச்சைக்கு வரக்கூடிய பல நண்பர்கள் உடலில் பல்வேறு விதமான தொந்தரவுகளோடு வந்தாலும் கூட அந்த சமயத்தில் எந்த தொந்தரவு அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் வெளிப்படுத்துவார்கள். மூட்டு வலிங்க, தாங்கவே முடியல என்று சொல்லுவார்கள். மூட்டு வலிக்காக நாம் சிகிச்சை பார்க்கும்போது, குறிப்பாக நாம் மூட்டு வலி என்று சிகிச்சை பார்ப்பது கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய தொந்தரவுக்காகவும் நாம் சிகிச்சை தருவதும் கிடையாது. அந்த தொந்தரவு ஏற்பட்டதற்கான ஃபண்டமெண்டல் ரூட் கிராஸ், மூல காரணம் எதுவென்று ஆராய்ந்து அதை கண்டறிந்துதான் இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் அத்தனை நபர்களும் சிகிச்சை அளிப்பார்கள். மூட்டு வலி தொந்தரவு தாங்கவே முடியல, 8 அடி வைக்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாடி பரிசோதனை பார்க்கும்போது பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாடியில் தெரியும், வெளிப்படும். மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா, செரிமான கோளாறு இருக்கா, அதெல்லாம் இருக்குங்க, இருந்தாலும் இந்த மூட்டு வலி தாங்க தாங்க முடியல என்று இயல்பாக சொல்லுவார்கள். அப்போ எந்த தொந்தரவு அதிகமாக நமக்கு வெளிப்படுகிறதோ அதைத்தான் நாம் சொல்லுவோம். அதுபோல காய்ச்சல் எதற்காக ஏற்பட்டது என்றால் உடலில் ஏதோ ஒரு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக காய்ச்சல் வந்தது. அந்த பகுதியிலும் நமக்கு தொந்தரவு இருக்கும். ஆனால் அதை நம்மால் கூற முடியாது. அது நமக்கு பெரியதாக தெரியாது. இப்போது இருக்கக்கூடிய காய்ச்சல் தான் பெரும் தொந்தரவு என்பது போல இருக்கும். இந்த காய்ச்சல் குறைந்த பிறகு அந்த ஏதோ ஒரு தொந்தரவு இருந்தது அல்லவா, அது பெரும் தொந்தரவாக இருக்கும். காய்ச்சலை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காய்ச்சலை வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், காய்ச்சல் என்பது நோய் கிடையாது. காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய நேரத்தில் காய்ச்சலை தணிப்பதற்காக ரசாயன மருந்துகளை நாம் பயன்படுத்தும் போது காய்ச்சல் குறைந்து விடுகிறது. அந்த வெளியேற வேண்டிய கழிவு வெளியேறுமா என்றால் முழுமையாக வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கும். மீண்டும் ஒரு காலகட்டத்தில் உடலுக்கு அந்த எதிர்ப்பாற்றல் கூடும்போது ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு இயற்கையோடு இணைந்து வாழ்கிறார் என்றால், ஒரு மழையில நனைகிறாரு, ஒரு ஆத்துல குளிக்கிறாரு, ஒரு குளத்துல குளிக்கிறாரு, ஒரு ஒரு ஆத்து தண்ணியை குடிக்கிறாரு, ஏதோ ஒரு சூழலில் ஒரு இயற்கையோடு அவர் இணைகிறார் என்றால் அந்த சமயத்தில் அந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடு நடக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பலம் பெற்ற உடனேயே, அதிகமான உடனேயே மீண்டும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக உடல் முயற்சி செய்யும். அந்த கழிவுகளின் தன்மை கடினமானதாக இருந்தால் மீண்டும் காய்ச்சல் அவருக்கு வர துவங்கும். மீண்டும் கழிவுகளை வெளியேற்ற காய்ச்சல் வரும்போது நம் அறிவை பயன்படுத்தி நாம் மீண்டும் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி அந்த காய்ச்சலை தணிக்க முயற்சிக்கும் போது
எந்த உறுப்பில் எந்த பகுதிகளில் கழிவுகள் தங்கியதோ தேங்கியதோ அந்த உறுப்பு பலகீனமாக துவங்கும். அந்த உறுப்பானது அதனுடைய பணியை முழுமையாக செய்யாமல் அந்த உறுப்பு பலகீனமாக துவங்கும். எந்த உறுப்பில் கழிவுகள் அதிகமாக தங்குகிறதோ தேங்குகிறதோ அந்த உறுப்பு அதனுடைய செயலாற்றலை படிப்படியாக குறைத்து கொள்ளும். இதுவே பிற்காலத்தில் தீர்க்க முடியாத பல தொந்தரவுகளுக்கு, பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. சாதாரணமாக ஒரு அடிபட்டு புண்ணு வந்துருச்சு அப்படின்னாக்கா ஜுரம் வருங்க. உடலில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் மட்டும்தான் உடலில் காய்ச்சல் வருமா என்று பார்த்தால் கிடையாது. மனதில் ஏற்படக்கூடிய மாறுதல்களாலும் உடலில் காய்ச்சல் ஏற்படும். எதையோ ஒன்றை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஜுரம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும். இது இயல்பாக நம்ம பார்த்துருப்போம். பயம் என்பது உடலை ஒருபோதும் பாதிக்காத ஒன்று என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். பயம் என்பது மனதோடு தொடர்புடையது. பயம் என்ற ஒரு உணர்வு வந்தவுடனேயே சிறுநீரகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரிலின் சுரக்க துவங்கிவிடும். அட்ரிலின் சுரப்பு சுரக்க துவங்கிய உடனேயே இன்சுலின் சுரப்பு சுரப்பதை நிறுத்தி கொள்ளும். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு துணை உறுப்புகளோடு தொடர்புடையது. எனவே உடலில் ஒரு தொந்தரவு ஏற்படும் போது மட்டும்தான் காய்ச்சல் வருமா என்றால் கிடையாது. ஒருவர் அதிக கவலையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதிக துக்கத்தில் இருக்கும் போதும் காய்ச்சல் வர வாய்ப்பு உள்ளது. இதைவிட கூடுதலாக பய உணர்வு ஒருவருக்கு திடீரென்று ஏற்படும் போது பயத்தில் காய்ச்சல் வருவதற்கும் வாய்ப்புள்ளது. எந்த காரணத்திற்காக காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் என்பது நோய் கிடையாது. காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியின் உச்சகட்டம் என்பதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் காய்ச்சலை நினைத்து நாம் பயப்பட மாட்டோம். காய்ச்சல் வந்தது, அந்த காய்ச்சலினால் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தியை நாம் கேட்டிருப்போம். அது காய்ச்சலால் ஏற்பட்ட மரணம் கிடையாது. உடலில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்டதற்கு காரணம் அவருக்கு இதற்கு முன்பு பலமுறை வெளிப்பட்ட காய்ச்சல், ஜுரம். ஒவ்வொரு முறையும் அந்த காய்ச்சல் வெளிப்படும் போது ரசாயன மருந்துகளை கொடுத்து காய்ச்சலை தணித்து அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற விடாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தி வைத்ததின் விளைவு அவரது உடலில் கழிவுகள் மிக அதிகமாக தேங்கி இருக்கும். அந்த கழிவுகளை கரைப்பதற்காக இப்போதும் காய்ச்சல் வந்திருக்கும். இப்போதும் காய்ச்சல் வரும்போதும் அதற்கும் ரசாயன மருந்துகளை கொடுத்திருப்பார்கள். எத்தனை முறை முயற்சி செய்தாலும் இவர் இந்த உடலை சரி செய்ய அனுமதிக்கவே மாட்டேன்றாரே என்று ஒரு விரக்தியில் அந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது. ஏங்க, நம்ம உடம்ப உருவாக்குனதே நம்ம உயிர் தானுங்க. அந்த உயிருக்கு தெரியாதா இந்த உடம்பை எப்படி பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி? ஏதோ ஒரு மருத்துவருக்கு தான் தெரியுமா? இந்த உடல் மீது அதிக அளவு அக்கறை கொண்ட ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அவர் நமது உயிர்தான். உலகத்திலேயே மிக 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 ஒரு சுயநலவாதி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நமது உயிர்தான், நாம் தான். சுயநலம், சுயம் என்றால் நான், நலம் என்றால் நல்லா இருக்கிறது. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொரு மனிதனும் சுயநலமாக இருக்க வேண்டும். எதில் என்றால் உடல் விஷயத்தில், உணவு விஷயத்தில், வாழ்வியல் விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுயநலமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சுயநலமாக இருப்பதை போலத்தான் இந்த இயற்கை படைத்திருக்கிறது. நான் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கும் போது தான் இங்க பிரச்சனையே. அருகில் இருப்பவர்களுக்கு உடல்நல உபாதை ஏற்பட்டு இருக்கு, உடலில் ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்பட்டு இருக்கு, அவருக்கு பசி இல்லை, சாப்பிட பிடிக்கல, தாகம் இல்லை, முழுமையாக ஓய்வெடுக்கணும் போல தோணுது. அந்த நேரம் அவரது உணர்வை நாம் உற்று பார்க்க வேண்டும். அந்த சமயத்தில் அவர் மீது அதிக அளவு அக்கறை கொண்டு அன்பை முழுமையாக, உடம்பு சரியில்லாத நேரத்தில் தான் நம்ம வெளிப்படுத்துவோமே. உடம்பு சரியில்லாத நேரத்தில் சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்காகும், ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு வம்படியாக நம்ம உணவு கொடுக்கும்போது அந்த உணவின் மீதும் வெறுப்பு ஏற்படும். அந்த உணவை வழங்கக்கூடிய நபர்
மனம் பாதித்து விட்டுவிடக் கூடாதே என்பதற்காக அந்த உணவை மனதின் விருப்பத்திற்கு மாற்றமாக அவர் உண்ணும்போது அவரது உடல் பாதிக்கிறது. எனவே உடல் விஷயத்தில் பொதுநலம் என்று நாம் போகும்போதுதான் அது அங்க சிக்கலே துவங்குது. நம்ம அன்பை முழுக்க நம்ம எங்க தெரிவிப்போம் அப்படின்னாக்கா, உணவு கொடுக்கறதுல தான் நம்ம தெரிவிப்போம். அடுத்தவர்களது உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டு நாம் வாழத் துவங்கினோமேயானால், காய்ச்சல் மட்டும் கிடையாது, உடலில் எந்த தொந்தரவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எடுத்த உடனே காய்ச்சலும் வரப்போறது இல்ல. உடம்புல ஏதோ ஒரு ஒரு தொந்தரவு இருக்கும்போது தான் அதை சரி செய்வதற்காக காய்ச்சல் ஏற்படுகிறது. எனவே காய்ச்சல் என்பதை ஒரு நோய் என்று கருதி அதற்கு தொடர்ந்து மருத்துவம் பார்த்து, குறிப்பாக ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கக்கூடிய அந்த செயலை நாம் தவிர்த்து வந்தோமேயானால் போதும். இந்த உடலும் மனமும் சூழலும் சுற்றி இருக்கக்கூடிய உறவும் வாழ்வும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று பெரிய அளவில் கூறப்படக்கூடிய புற்றுநோய், இது ஏற்படுவதற்கான காரணம் என்ன? புற்றுநோய் வந்தவருக்கு இதுவரை காய்ச்சல் வரவில்லை என்று சொல்ல முடியுமா? புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு பல 100 முறை காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கும். காரணம், அழுகிப்போன, அதாவது ஒரு கழிவு இருக்கிறது என்றால் அந்த கழிவு கெட்டுப்போன நிலையில், அழுகிப்போன நிலையில்தான் அது புற்றுநோயாக மாறுகிறது. ஆனால் கழிவின் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு காய்ச்சலை வர வைத்து அந்த கழிவை கரைத்து வெளியேற்றுவதற்காக இந்த உடல் முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் காய்ச்சல் வெளிப்படும் போது காய்ச்சலை தணிப்பதற்கான ஏற்பாடுகளை, ரசாயன மருந்துகளை கொடுத்து காய்ச்சலை குறைத்து கொண்டே வந்தவருக்கு ஒரு கட்டத்தில் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கி தேங்கி அதன் நிலை மாறி, கழிவுகளின் தன்மை மாறி அந்த கழிவுகள் அழுகத் துவங்கும். அந்த கழிவு எந்த உறுப்பில் இருந்து அழுகி இருக்கிறதோ அந்த உறுப்பும் சேர்ந்து அழுகத் துவங்கும். இன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பல மனிதர்களுக்கு பல முறை காய்ச்சல் வந்திருக்கும். அந்த காய்ச்சலை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வந்ததின் விளைவு அவருக்கு புற்றுநோய் கூட வந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது. ஒவ்வொரு முறையும் காய்ச்சலை ரசாயன மருந்துகளை கொண்டு நாம் குறைத்து கொண்டே வரும்போது, காய்ச்சலை தணித்து கொண்டே வரும்போது, அது எந்த கட்டத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்த வாய்ப்புகள் உள்ளது என்றால், இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படுவதற்கும், தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் தொந்தரவுகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது. எப்போது என்றால், காய்ச்சலை நாம் தொடர்ந்து குறைத்து கொண்டே வரும்போது. எளிமையான வாழ்வியல் முறைகள் இருக்கிறது. உடல் வெப்பத்தை குறைக்கணும், இதுதானே நமக்கு தேவை. உடம்பு சூடாக கூடாது, வெப்பத்தை குறைக்கணும். ஒரு துண்டோ ஒரு வேஷ்டியோ எடுத்து நல்லா நனைச்சி நல்லா புழிஞ்சு அந்த ஈர துணியை உடம்புல ஒத்தி எடுக்கலாம். உடம்புல இருக்கிற வெப்பம் இந்த துணியில் இருக்கிற ஈரப்பசை, இந்த ஈரப்பசை அந்த உடம்பில் மேல் படும்போது அந்த வெப்பம் தணிக்கப்படும். இதனால் உடலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. இது இயற்கையான காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை, ஒரு வழிமுறை. வேட்டி தான் பொண்ணுன்ட்டு இல்லை, சாதாரண கர்ச்சீஃப், துண்டு, ஒரு பருத்தி துணி நனைச்சி நம்ம தொட்டு எடுத்தோம்னாலே போதும். இல்லை அந்த துணியை போட்டு விட்டுட்டோம்னாலே போதும். நெஞ்சு பகுதியில் அதிகமான வெப்பம் இருக்கு, சமாளிக்க முடியல அப்படின்னாக்கா ஒரு கர்ச்சீஃபை நனைச்சி புழிஞ்சு நெஞ்சு பகுதியில் போட்டு விட்டுட்டோம்னாலே போதும். அந்த சூடு அந்த நேரத்தில் தற்காலிகமாக தணிக்கப்படும். அதை விட்டுட்டு மெடிக்கல் கடையில போயிட்டு நம்ம மாத்திரை வாங்கி போட்டோம் அப்படின்னாக்கா அது எப்படி நன்மையை பயக்கும் நமக்கு? உடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணுங்க. உடல் சொல்லுவதை நாம கவனிக்காம நாம நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டு மருத்துவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளின் மீது நமது கவனத்தை செலுத்திக் கொண்டு இருக்கும்போது ஆரோக்கியம் என்பது எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆரோக்கியத்தை எப்படி நம்மால் அனுபவிக்க முடியும்? நம்ம ஆரோக்கியத்தை அனுபவிக்க வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கிய வாழ்வியல் சூழல் நமக்கு அமைய வேண்டும் என்றால் நம்ம உடல் சொல்லுவதை கேட்க வேண்டும். காரணம்,
நமக்கு ஆரோக்கியம் என்பது மருத்துவமனையிலோ மருந்து கடைகளிலோ கிடைப்பது கிடையாது. ஆரோக்கியம் என்பது அளவில்லாமல் நம் உடலுக்குள்ளேயே இருக்கிறது. அது நமக்கு மேம்பட வேண்டும் என்றால் நம் உடல் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இது போன்ற இயற்கையான வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியம் தழைத்தோங்க துவங்கும். இந்த கிடைத்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நோயில்லாமல் நீண்ட காலம் சுகமாக, சுபிக்ஷமாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம் உடல் என்ன சொல்லுகிறது, உடலின் மொழி என்ன என்பதை கேட்டு உணர்ந்து நாம் வாழ்வியல் முறைகளை கடைபிடித்தால் சிறந்தது. ஒரு கட்டத்தில் முடிந்த அளவிற்கு நாம் வீட்டிலிருந்து ஓய்வெடுத்தோம், நம்மால் அதை சமாளிக்க முடியவில்லை, தொந்தரவுகள் கூடுதலாக உள்ளது என்று எவரேனும் சிந்தித்தால், யோசித்தால், அருகில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த வாழ்வியல் மருத்துவர்கள் எவர் இருக்கிறார்கள் என்று பார்த்து, இந்த ரசாயன கலப்பிடம் இல்லாத இயற்கையோடு இணைந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய சிகிச்சையாளர்கள் அருகில் அனைத்து ஊர்களிலுமே இருக்கிறார்கள். குறிப்பாக கிராமங்களில் இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று ஆலோசனை கேட்டால் மிக எளிமையான ஒரு ஒழுக்கமான முறையான வாழ்வியல் ஆலோசனையை தருவார்கள். அதை கேட்டு அதன்படி நாம் கடைபிடித்தாலே போதுமானது. அதிகமா காசு செலவு பண்ணா ஆரோக்கியம் கிடைக்கும்ங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம காசு செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு விரைவாக ஆரோக்கியம் குறைய துவங்கும் என்பதுதான் உண்மை. எனவே நண்பர்களே, நாம் நமது வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்ந்து கழிக்க வேண்டுமென்றால் நம் உடல் கூறும் மொழியினை கேட்டு உடலின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இந்த காய்ச்சல் குறித்து நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தோம். இது சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இன்னும் இருக்கிறது என்றால் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். அரக்கோணம் ராமலிங்கம் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சப்போஸ் அந்த காய்ச்சல் வந்தா மினிமம் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கு ஐயா? அந்த உடம்புல எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ, கழிவு இருக்கோ, அந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? சரிங்க. இத்தனை நாளா பாத்தீங்கன்னா காய்ச்சல்னா ஒரு வியாதின்னு நினைச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 56 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்குதான் காய்ச்சல் வர்றது உடம்புக்கு நல்லதுன்றது புரிஞ்சுக்கினேன். ரொம்ப நன்றியா. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. தொடர்ந்து திரு குருசுவாமி சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தினமும் அதிகாலை பிரம்மமுகூர்த்த டயத்தில் வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை பற்றி கொடுத்த ஜிகே சார் அவருக்கு, ஐயா அவருக்கு மிக்க நன்றி. குளிருங்காய்ச்சோட உடல் நடுக்கத்தோட காய்ச்சல்னு சொல்றாங்க சார். அது வந்து அதுவும் கழிவு நீக்க ப்ராசஸ் தானே சார்? ஆமாங்க. குளிரோட ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது பயப்படுற அளவுக்கு அந்த உடல் வந்து நடுக்கம் கொடுத்த உடனே போர்வையெல்லாம் புத்தி விடுறாங்க, என்னமோ ஏதோன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு காய்ச்சல் வர்றது வந்து அதுவும் கழிவு நீக்க ப்ராசஸ் தானே? காய்ச்சல்ல பல வகை இருக்கு. மனிதர்கள நாம எப்படி பல வகை இருக்குமோ அதே போல காய்ச்சல்லையும் பல வகை இருக்கு. சாதாரண காய்ச்சலாக இருக்கும், நடுக்கத்துடன் இருக்கக்கூடிய காய்ச்சலாக இருக்கும். சிலருக்கு உடம்பெல்லாம் உதறும். நடுக்கம்ங்கிறது வேற, உடம்பு முழுக்க உதறதுங்கிறது வேற, நடுக்கத்துடைய உச்சம். சிலருக்கு உடம்பு தூக்கி தூக்கி போடும்.
அந்த மாதிரி தூக்கி ஒவ்வொரு தூக்கி போற மாதிரி ஒரு நிலை, அந்த ஒரு நிலை வரும். ஆமா, ஆமா. ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய காய்ச்சலின் வீரியத்திற்கு ஏற்றார் போல இங்க உடலில் வெப்பம் இருக்கும். ஆனா, எந்த விதத்தில் காய்ச்சல் வந்தாலும் அந்த காய்ச்சல் உடலுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் வந்திருக்கே தவிர, உடலுக்கு கெடுதல் செய்வதற்காக வருவது கிடையாது. நன்றி ஐயா, மிக்க நன்றி. அந்த நன்றி. ஹோமியோபதி கேப்சூல் எடுக்கலாமா ஐயா? இந்த மாதிரி இருக்கு. தாராளமா எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். மேக்சிமம் நான் வந்து அலோபதியை தவிர்த்துட்டு தான் வர்றேன். ஹோமியோபதி எடுத்துக்கிட்டு இருக்கேன் சில டயத்துல. அது நல்லா இருந்து உங்ககிட்ட கேட்கணும். தாராளமா பயன்படுத்தலாம். நன்றியா, நன்றியா, மிக்க நன்றி. நன்றி, 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 நன்றி. தொடர்ந்து ராமமூர்த்தி பாலசுப்ரமணியம் சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதா ஐயா? கேக்குதுங்க. வணக்கம், சொல்லுங்க. வாழ்க வளம். ஐயா, அந்த உடல்ல வந்து காய்ச்சல் வரும் பொழுது உணவை எடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும்னு சொல்றாங்க. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஐயா? காய்ச்சல் எடுக்கும்போது உணவு பயன்படுத்தாமல் இருப்பது நன்மை பயக்கும்னு சொல்றாங்க. இதை ஏத்துக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. கடந்த 3 நாளா இதை தாங்க ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. இல்லையா, நான் வேற இதுல யோகால இருக்கேன் ஐயா. இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்க தான் அட்டன் பண்றேன் ஐயா. 2வது அட்டன் பண்றேன். இதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஐயா இது? ஆமாங்க ஐயா, காய்ச்சல் இருக்கும்போது பசி இருக்காது. பசி இல்லாத நேரத்துல உணவு சாப்பிடக்கூடாது. ஓகே. நன்றிங்க ஐயா, நன்றி. வேற என்ன சந்தேகம் இருக்கா? நன்றி, நன்றி. தொடர்ந்து திரு செந்தில்குமார் சார் அன்மியூட் கொடுத்துருக்குங்க. வணக்கம் சார். காய்ச்சல் என்பது ஒரு அறிகுறி, அது நோய் அல்ல. அது சொல்லுவாங்கன்னா clean the root, not the shoot. நிறைய பேருக்கு வந்து இந்த காய்ச்சலையே வியாதியா பார்க்கறதுனால பிரச்சனை. இப்ப பேசுனவர் கூட காய்ச்சல் அப்போ சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு புரிஞ்சுட்டாரு ஐயா. அவருக்காக காய்ச்சல் ஏற்படும் போது சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, பசி எடுத்தா சாப்பிடுங்க, பசி எடுக்கலைன்னா சாப்பிடாதீங்க. அதை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. தகவலுக்கு நன்றி.